நம்ம எல்லாருமே சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா? எனக்குமே கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, பக்தி இருக்குது. அதே போல் வீட்டில் பெண்கள் எல்லாருமே இறைவன் மேலே பக்தியாக இருக்காங்க, கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாமே நல்லது, எல்லாமே சந்தோஷப்படுற விஷயந்தான். ஆனால் அந்த பக்தியும் சரி நம்பிக்கையும் சரி ஒரு அளவோடு இருக்கணும். அது அளவுக்கு மீறி அது போகும் பொழுது அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையாக மாறுது இல்லைங்களா? அந்த மூட நம்பிக்கையானது என்ன பண்ணுது அப்படின்னா வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்குது, மன நிம்மதியை கெடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பக்தின்றது உண்மையாக நம்மளோட விருப்பத்தோட உண்மையான விருப்பத்தோட வர வேண்டியது பக்தி. மற்றவங்களோட கட்டாயத்தினாலேயோ வற்புறுத்துறதுனாலையோ பக்தி வரக்கூடாது. அதே போல் பக்தியானது பயத்தினாலேயும் வரக்கூடாது இல்லைங்களா? இன்றைக்கி நிறைய பேரோட வீட்டில் இந்த பக்தியானது பயமாக மாறி போயிருக்கு. கட்டாயத்தினாலேயும் வற்புறுத்தினாலேயும் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணியோ இல்லை ஒரு ஆணோ ஏதோ ஒரு விரதம் இருக்கிறாங்க. அந்த விரதம் இருந்ததாலேயோ இல்லை கோவிலுக்கு போனதாலேயோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அதனாலேயும் நடந்திருக்கலாம். அது இல்லாமல் வேறு சில காரணங்களுக்காக அது அவங்களுக்கு நடக்கணும்னு இருந்திருக்கும், அது நடந்திருக்கும், அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தையே பிடிச்சிக்கிட்டு அப்போ நான் இந்த மாதிரி விரதம் இருந்தால் எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை இல்லைங்களா? அப்போது அவங்க மட்டும் அந்த விரதம் இருக்கிறத இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரையுமே நீயும் இதே மாதிரி செய் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது ஒருத்தவங்களுடைய மனசில் அது பயத்தை உண்டு பண்ணும். ஓ, அப்போ நாம் அந்த மாதிரி செஞ்சாதான் நமக்கு அப்படி நடக்குமா, நாம் அந்த மாதிரி விரதம் இருந்தால் தான் நமக்கு நடக்குமா, அப்போ அப்படி நம்ம விரதம் இல்லைன்னா அது நடக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை எல்லாருடைய மனசுலையும் அது உண்டு பண்ணுது. சரிங்களா? நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுக்கான காரணம் இறை நம்பிக்கையாக இருந்தாலும் கூடவே நம்மளோட முயற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சியே செய்யாமல் வெறுமனே நான் இந்த விரதம் மட்டுமே இருந்தால் போதும் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் மூட நம்பிக்கை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க பெண்கள், பல பெண்கள், அது மாமியாராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய மகளாக இருக்கலாம், அக்கா தங்கை யாராக வேணா இருக்கலாம். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் விரதமாக இருக்கிறேன் அப்படின்ற பேரில் விரதம் இருக்கிறாங்க, கோயிலில் சுற்றுறாங்க. ஒரு சுற்று 2 சுற்று இல்லை, 108 சுற்று சுற்றுறாங்க, 1008 சுற்று சுற்றுறாங்க. எப்படி? வெறும் வயிற்றுல. அதாவது தன்னோட உடம்பை வருத்திக்கிட்டு செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வீட்டு வேலையும் செய்கிறாங்க. அப்போது நாளாக என்ன ஆகுதுன்னா அவங்களோட உடல்நிலை மோசமான நிலைமைக்கு போகுது. அவங்களுடைய எலும்புகள்லாம் தேய்மானம் ஆரம்பிக்குது. வயிற்றுல சாப்பிடாததுனால அல்சர் பிரச்சனைகள் வருது. சாப்பிடாம இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வெறுமனே சாப்பாட்டுக்கு பதிலாக வெறும் டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன் அப்படின்ற பேரில் 3 வேளையும் டீ காஃபி இதையே குடிக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கிறேன் அப்படின்ற பேராங்க. அப்போது வெறும் வயிற்றுல அந்த டீயும் காஃபியும் மட்டுமே குடிச்சிட்டு விரதம்ன்ற பேரில் இருந்துட்டு அதிகப்படியான வேலையும் செய்யும் பொழுது அவங்களுக்கு அல்சரு, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் நிறைய உண்டு பண்ணுது. டாக்டர்கிட்ட இப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி மருந்து எழுதி கொடுக்குறாங்க. அந்த மருந்தை சாப்பிட்ணும். அந்த மருந்தை சாப்பிடக்கூடிய நேரத்தில் திடீர்னு மறுபடியும் புதுசாக ஒரு விரதம் வருது. ஏதோ ஒரு நாள் கிழமை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த நாளுக்காக மறுபடியும் விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருக்கும்போது அந்த மருந்து சாப்பிட முடியாமல் போகுது. இதனால் மேலும் மேலும் அவங்களோட உடல்நிலை மோசமாகுதே தவிர உடம்பு அவங்களுக்கு தேறுதான்னு பார்த்தா இல்லை. வீட்டில் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு மனக்கவலை வருது, மன நிம்மதி போகுது, வீட்டில் இருக்கிற அமைதியான சூழ்நிலை கெடுது. உங்களுடைய விரதம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனசு நிம்மதியையும் வீட்டில் இருக்கிற அமைதியான சூழலையும் கெடுக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட விரத முறையினால் நீங்கள் சாதிக்கக்கூடியது என்னவா இருக்கும்? எனக்கு புரியல. நம்ம வாழறதே சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழணும். நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளால் கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். இப்போது நீங்கள் விரதங்கள் இருந்து உங்கள் உடம்பு மோசமான நிலைமையில் போய் நீங்கள் படுத்த படுக்கையாக ஆயிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க தான் அதுக்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவங்க எடுத்துக்கணும். நீங்கள் விரதம் இருக்கீங்க, மருந்தும் சாப்பிட மாட்டீங்க, சரிங்களா? உடம்பு எப்படி சரியாகும்? அப்போது கூட இருக்கிறவங்களுக்கு என்னடா இது, உங்களுக்கு சாப்பாடும் கொடுக்க முடியல, மருந்தும் கொடுக்க முடியல, உங்கள் உடம்பு அவங்களால தேற்றவும் முடியல. அதாவது உங்களுடைய ஒத்துழைப்பு அந்த இடத்துல ரொம்ப 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 குறைவாக இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்கள் உடம்பே அதுக்கு ஒத்துழைக்காமலேயும் போகுது.
எந்த தெய்வமும் உங்களை உடல் வருத்திக்கிட்டு நீங்கள் இந்த விரதம் இருந்தால் தான் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லலை. எல்லாத்துக்குமே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதரினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ட்டு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? கடவுளாலேயே ஆகாத விஷயம் கூட நாம் முயற்சி செஞ்சால் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நாம் அது முதல்ல நடக்கும், எனக்கு அது நடக்கும், நாம் முதல்ல அதை நம்பணும். நம்மளுடைய நம்பிக்கையினாலையும் முயற்சினாலும் தான் முக்காவாசியான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குதே தவிர வெறும் விரதங்களால் மட்டும் கிடையாது. விரதங்களும் கோயிலில் போய் பூஜை செய்யறதும் பக்தியும் எதுக்குன்னா நமக்கு அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக தான் தவிர அதை நடத்தி கொடுக்கறதுக்காக கிடையாது. நான் இன்னைக்கு இந்த விரதம் இருந்திருக்கேன், அப்போ கண்டிப்பாக நான் நினச்சது நடக்கும் அப்படின்ற எண்ணத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த விரதங்களும் பூஜைகளும். நான் மறுபடியும் சொல்கிறேன், விரதங்களையும் பூஜைகளையும் நான் குறை சொல்லலை. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு நாள் விரதம் இருங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் உடம்பு ஏற்கனவே கெட்டு போயிருக்கு, அல்சர் பிரச்சனை இருக்குது, வாயிலிருந்து வயிறு வரைக்கும் வெந்து போயிருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஆகாரம் தவறாமல் எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதையும் மீறி என்ன அந்த தெய்வம் காப்பாற்றும், என்னை இந்த தெய்வம் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலும் மேலும் அந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். ஆனால் நடந்த அந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களோட உடல்நிலை தயாராக இருக்காது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னு ஒன்று செய்வாங்க பார்த்தீங்களா, அதுதான் கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவோம். நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதுக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. கடைசியாக அந்த விஷயம் அவங்க கைக்கு வரும்பொழுது அதை அனுபவிக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போது வாழும் ஒவ்வொரு நொடியையுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்மளோட உடம்பை வருத்தி நாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இயல்பான வாழ்க்கையை இயல்பாகவே நம்ம வாழலாம். இன்னும் சில பேர் வீட்டில் மாமியார் நல்ல பக்தியானவங்களாக இருப்பாங்க, தினமும் பூஜை செஞ்சு சாமி கும்பிட்றவங்களா இருப்பாங்க, தினமும் விரதம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. காலையில் சாப்பிட மாட்டாங்க, மதியம் ஒரு வேளை சாப்பிடுவாங்க, ராத்திரி வெறும் பால் பழம் தான். சரி, ஓகே, அவங்க அந்த மாதிரி செஞ்சதுனாலே என்னவோ அவங்க குடும்பத்தில் எல்லாமே நல்ல விஷயங்களாக நடந்திருக்கும். சரி, அவங்க வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணையும் நீயும் இதே மாதிரி செய், அப்போ தான் நம்ம வீட்டில் இன்னும் இது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு வற்புறுத்தக்கூடாது. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு அவங்க வீட்டில் 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்த பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணை போயிட்டு நீயும் இதே மாதிரி விரதம் இரு, 48 நாள் விரதம் இரு, டெய்லியும் இந்த பூஜை செய், டெய்லியும் இதை கழுவி க்ளீன் பண்ணி இப்படி வச்சுக்கோ, அப்போ தான் குடும்பத்தில் நல்லது நடக்கும், அப்போ தான் இந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும், இதை நீ செய்யலைன்னா குடும்பத்தில் ஏதாவது கெட்டது வந்துடும் அப்படின்னு பயமுறுத்தி அந்த பொண்ணு இதை செய்யலாமா வேணாமா, செய்யும்போது கஷ்டமாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டே செய்கிற மாதிரி இருக்கும். அப்போது கூட இருக்கவங்களுடைய தவிப்புகளை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண்கள் இதை வாய் விட்டு சொல்லவும் முடியாமல், யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் முடியாமல், ஏன்னா இது சாமி விஷயம், எங்கே சொன்னால் இது மூலமாக நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கும். சரிங்களா? வீட்டில் இருக்க ஆண்கள் இதை கேட்டுக்கவே முடியாது, அவங்க பாவம், அவங்க இந்த விஷயத்தில் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கும் இந்த விரதத்தை நம்ம நிறுத்தினா இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமோ, நமக்கு தொழிலில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நமக்கு ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, சரி இவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க. ஏன்னா இது சாமி விஷயம் அப்படின்றால எல்லாருமே அந்த விரதத்தை தடுக்கிறதுக்கோ இல்லை வேண்டான்னு சொல்கிறதுக்கோ ஒரு பயமும் தயக்கமும் இருக்கும். விரதம் இருப்பவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களால் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் பாதிக்கப்படணுமா? நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்க? உங்களுக்குன்னு சமைச்சு வச்ச சாப்பாடு அங்கே காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் விரதம்ன்ற பேரில் அதை சாப்பிடாம வச்சுருப்பீங்க, அது அப்படியே இருந்து கெட்டு போய் எடுத்து கீழே கொட்டுற மாதிரி நிலைமை வரும். சரிங்களா? அப்போது விரதம் இருப்பவர்கள், மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கை வாழறதுக்காக மட்டும்தான். நீங்கள் சாப்பிட்டுட்டே கோவிலுக்கு போய் கடவுளை பூஜை பண்ணலாம். எல்லா இறைவனுமே நமக்குள்ளே தான் இருக்காங்க, நம்மளுக்கு கூட தான் இருக்காங்க. எந்த தெய்வமும் நீ சாப்பிட்டுட்டு வந்தனா நான் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாது. நல்லா யோசித்து பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க, கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க.